கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு உசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே, உம்முடைய திரு இதயத்தின் இரக்கத்திற்கு என்னையும் இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னியும் அப்பா. எங்கள் நோயை குணமாக்கும் ஆண்டவரே. எங்கள் கவலைகளை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் அப்பா. இந்த வீட்டில் சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. உம்முடைய திரு இருதயம் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறதப்பா. உம்முடைய திரு ரத்தம் எனக்கு மீட்புமாய் இருக்கிறது. இரக்கமாயிரும் அப்பா. இயேசுவின் திரு இருதயமே இரக்கமாயிருந்து சொல்லி பாருங்க. அவருடைய இரக்கம் உங்களை தொடும், உங்களை தொடும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிருன்னு சொல்லுங்க. பாவிகளின் மனம் திரும்பமாயிருன்னு சொல்லுங்க. இயேசுவின் திரு இருதயமே துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலாயிரும் என்று சொல்ல. இயேசுவின் திரு இருதயமே எங்கள் உயிரும் உயிர்ப்புமாயிரும்னு சொல்லுங்க. இயேசுவின் திரு இருதயமே எங்கள் சமாதானம் ஒப்புரமாயிரும்னு சொல்லி அவருடைய இருதயத்தில் வழிந்தோடி ரத்தத்தை குறித்து உங்களுடைய வேலையில், உங்களுடைய பிரயாணத்தில், உங்களுடைய கஷ்டத்தில் சொல்லுங்க. சுருக்கமான நொடி ஜபங்கள் தான். நீ அதிக நேரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிக நேரம் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் இயேசுவின் திரு இருதயமே இரக்கமாயிரும். இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன் அப்பா. இயேசுவின் திரு இருதயமே நீரே என் நம்பிக்கை. இயேசுவின் ரத்தமே என்னை கழுவும் என்று சொல்லுங்க. சுருக்கமான நொடி ஜபங்கள் தான். இயேசுப்படியாக சொன்னார், பாரம் சுமக்கிறவர்களே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர். இயேசுவின் திரு இருதயம் இரக்கம், அன்பு, மன்னிப்பை கொண்டுள்ளது. ஆகையால் நாம் இரக்கம் பெறவும், ஏற்ற சமயத்தில் உதவி பெறவும் கிருபையின் சிங்காசனத்தை தைரியமாய் தேடணும். யோவான் நற்செய்தி 19:34 வாசிக்கிறோம். படைவீரர் ஒருவன் ஈட்டியால் அவருடைய விலாவை குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் வந்தது. ஆகவே நாம் இரக்கம் பெறவும், ஏற்ற சமயத்தில் உதவி பெறவும், கிருபையின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளவும் அவரை தேடுவோம். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில்
என் மகளே மகனே, இயேசு தந்த வாக்குத்தத்தம், தேவையில் அவர்களுக்கு தேவையான கிருபையை தருவேன் என்ற வாக்குத்தத்தம் இருக்கிறது. உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை தருவேன் என்ற வாக்குத்தத்தம் இருக்கிறது. உங்கள் குடும்பங்களுக்கு ஆறுதல் தருவேன் என்ற வாக்குத்தத்தம் இருக்கிறது. எல்லா காரியத்திலும் அடைக்கலமாய் இருப்பார். ஆசீர்வாதம் பொழிவேன் என்ற வாக்குத்தத்தம். பாவிகள் மனம் மாறுவார்கள். ஜெப ஆத்மாக்கள் புதிய பூரணம் அடைவார்கள். நோயாளிகள் குணமாவார்கள். மரண வேளையில் நான் அவர்களோடு இருப்பேன் என்று சொல். இயேசுவின் திரு இருதய பக்தியிலே வாழ அழைக்கப்படுகிறோம் அன்பார்ந்தவர்களே. இயேசுவின் திரு இருதயமே எங்களுக்கு அடைக்கலமாயிருன்னு சொல்லி ஜெபிப்போம். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் நம்பிக்கையாயிருங்க. இயேசுவின் திரு இருதயமே பாவிகளுக்கு இரக்கமாயிரும்னு சொல்லி, இயேசுவின் திரு இருதயமே மரிக்க வேளையில் எங்களை தாங்க மாட்டவரே. இயேசுவின் திரு இருதயமே உம்மை நம்புகிறேன் அப்பா, உம்மை நேசிக்கிறேன், உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்ற மனவலி ஜபத்தை சொல்லு. மிக அழகான ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே இரக்கமாய். திருப்பாடல் 128 ஒன்று சொல்வதே போல, ஆண்டவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் பாக்கியவான். அவன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். எங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கட்டும். இந்த குடும்பமுக்கு சாட்சியாக இருக்கட்டும். திருப்பாடல் 128 ஒன்றில் படி, உமக்கு பயந்து உம்மை வழியில் நடக்க கிருபை தாரும், என் கை வேலையை ஆசீர்வதியும். குடும்பங்களில் பிள்ளைகள், மனைவி திராட்சை செடி மாதிரி பலப்படுத்துவார். பிள்ளைகள் ஒலிவக்கன்று மாதிரி வளர்வார்கள். வானத்தையும் பூமியையும் ஆசீர்வதிக்க தகப்பனே எங்களையும் ஆசீர்வதிங்க என்று சொல்லி, திருப்பாடல் 128, தேவன் எனக்கு தந்த வாக்கு தத்தம், என் தேவனுக்கு பயந்தா ஆசீர்வாதம் நிச்சயம். அவன் வீடு சின்னதாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தது. மனைவி அப்பா இருந்தாங்க, பிள்ளைங்க நல்லா படித்தாங்க. நேற்று பார்த்தோம், ஒரு ஏழை தச்சன் ரொம்ப கஷ்டத்தோடு இருந்தான். ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் செபிப்பான், ஆண்டவர் சமயத்தில் உட்காருவான். இன்னைக்கு அப்பா என் கை வேலையை ஆசீர்வதின்னு சொல்லு. உன் வீடு சின்னதாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகள் அன்பாக இருப்பாங்க, பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, உடைய முடிவு நல்லா இருக்கும். அதனால தான் தேவனுக்கு பயப்படலைனா வேலை, குடும்பம், சமாதானம் எல்லாம் போயிடும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? முதலாவது பாவத்துக்கு பயப்படுறது, நான் தப்பு செய்ய மாட்டேன் என்ற ஒரு உறுதிமொழி. இரண்டாவது தேவனை கனம் பண்ணுறது, முதல் இடம் அவருக்கு. மூன்றாவது அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, சொன்னதை செய்வேன் ஆண்டவர். அதுதான் அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் இருக்கிறப்பா, ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் இருக்கிற ஆண்டவரே, இன்று யார் உங்களை விட்டுட்டாங்களா? கவலைப்படாதீங்க, இயேசு உங்களை விட்டு விலகவே மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னோடு என்று இருப்பேன், நீ பயப்படாத என் மகளே மகனே. எபிரேயர் 13:5 வாசித்து பாருங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒப்பு கொடுங்க, அதிகாலை அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. மனுஷன் கைவிட்டாலும் என் இயேசு என்னை கைவிடலை, என்னை விட்டு விலகலை. ஆமான் பாருங்களே, ஒரு நாள் அழுதுகிட்டே ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கு. ஆண்டவர் சமத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் மற்றவர்களுக்கு துணையாக இருக்கணும். நம்மளை விட்டு விலகாத தேவனை போல நாமும் மற்றவர்களை விட்டு விலகக்கூடாது என்ற சிந்தனை அவர் சொல்கிறார். அவருடைய வார்த்தையை நம்பணும். சூழ்நிலை பொய் சொல்லலாம், ஆனால் வசனம் பொய் சொல்லாது. தேவனோடு ஒட்டி இருக்கணும். தேவனிடத்தில் சேருங்க, அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். யாக்கோபு 4:8 வாசித்து பாருங்கள். எபிரேயர் 13:5 முதல் பகுதியை பாருங்கள்.
பண ஆசை இல்லாமல் நடந்து உங்களுக்கு உள்ளவர்களை போதும் என்று எண்ணுங்கள். உள்ளதே போதும் என்று எண்ணுங்கள். அவர் நம்முடைய உடன்படிக்கையின் தேவன். அவர் வாக்கு மாறாதவர். மனிதர் மறந்து போகலாம். ஏசாயா 49:16 சொல்வதைப் போல உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். பிரச்சனை வந்தால் மனுஷன் ஓடிடுவான். ஆண்டவர் பிரச்சனையில் உன்னை தாங்குவார். உன்னை தாங்கி தூக்குவார். மனுஷன் சுயநலத்துக்காக கூட இருப்பான். ஆனால் இயேசு அன்புக்காக கூடவே இருப்பார். ஏன் மற்றவர்கள் விளங்குகிறார்கள்? ஏன் தேவன் என்னை விளக்க மாட்டார்? நீ ஒருபோதும் நீ போகும் முன்னாடியே அவர் அங்கே போயிடுவார். உன் பிள்ளைகள் வாழ்க. உன் முதுமை எல்லாத்திலும் அவர் பார்ப்பார். நாளை என்ன ஆகுமோன்னு பயம் வேண்டாம். உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தம் நம்ம மீது இருக்கிறது. பெருங்கடலில் மூழ்கும் பொழுது இயேசு கை கொடுத்தார் இல்லையா? பேதுருவுக்கு கை கொடுத்தார். அதே போல உன்னையும் கை தாங்குவார். வேதனை, வேலை பிரச்சனை இருக்கிறதா? அவர் வழி திறப்பார். வியாதி பிரச்சனை இருக்கிறதா? அவர் உன்னை குணமாக்குவார். கடன் பிரச்சனை இருக்கிறதா? அவர் உன்னை பார்த்து கொள்வார். ஏசாயா 43:2 வாசித்து பாருங்கள். நீங்கள் தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நண்பர்கள் கைவிட்டாலும் குடும்பம் புரியாவிட்டாலும் இயேசுவின் கூட நடப்பார். அவர் தனிமையை அறிந்தவர். சிலுவையில் கூட அவர் என் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். அவருக்கு தெரியும். ஒவ்வொரு வேதனை அவருக்கு தெரியும். பள்ளத்தாக்கில், அதனால தான் சங்கீதம் 23:4 வாசித்து பாருங்கள். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தீங்குக்கு பயப்படேன், நீர் என்னோடு இருக்கிறீர். தேவன் நம்மளை விட்டு விலக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனால் இன்னைக்கு தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறார், எனக்கு யாரும் இல்லையா? என்னை தனியாக விட்டுடுவாங்களா? நம்ம வாழ்க்கையை அப்படியே பல நேரம் பயப்பட போகிற இருக்குதா? உடனே சொல்லணும், ஆண்டு சமயத்தில் உட்காந்து கேளுங்க. அப்பா, நீங்கள் இல்லைன்னா எங்கப்பா போவேன்? நீங்கள் இல்லைன்னா எங்கப்பா போவேன்? ஒரு குழந்தை தொலைஞ்சு போச்சு. ஆனால் அப்பா கண்டுபிடிச்சி எடுக்கும்போது அந்த குழந்தை அப்பாட்ட சொல்லுது, அப்பா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. நம்ம வாழ்க்கை அப்படி தான். பல நேரம் நம்ம பயப்படுறோம். பயப்படாது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எந்த சூழ்நிலை இருந்தாலும் நினைவு வச்சுக்கோங்க, இயேசு உங்கள் கூடவே இருப்பார். இயேசு உங்கள் கூடவே இருக்கிறார் என்பது அது மனவெளி ஜபமாக இருக்கட்டும். அதிகாலை எழுந்தவர் 3 முறை சொல்லுங்க, இயேசுவே என்னை விட்டு விலகுவதும் இல்லை, இயேசு என்னை கைவிடுவதும் இல்லை, நான் ஒருபோதும் தனியாக இல்லைன்னு சொல்லு. நான் ஒருபோதும் தனியாக இல்லை. என்னுடைய குடும்பத்தையும் என் பிள்ளைகையும் விட்டு விலகாதீர் ஆண்டவரே. எங்கே போனாலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுங்க. நான் தனியாக இருக்கும்போது கூட நீரே எனக்கு துணையாக இருக்கிறீர்னு சொல்லு. நான் அழும்போது நீர் எனக்கு ஆறுதலாக இருக்கிறீர்னு சொல்லு. நான் பயப்படும் போது நீரே பாதுகாப்பாக இருக்கிறேன்னு சொல்லு. ஆண்டவர் இந்த வசனத்தை வச்சு ஜெபி. ஆண்டவர் கூட இருக்கிற தகப்பன் உன்னோடு இருக்கிறார். உன்னை கைவிட்டுடுவாங்க. உலகம் சொல்லுது எல்லாரும் உன்னை விட்டுடுவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் விலகுவதும் இல்லை. உலகம் சொல்லுது உன்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் இருதயத்தை அறிவேன். உலகம் சொல்லுது உன்னை கைவிட்டுடுவாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் கைவிடுவதும் இல்லை. ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன். ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் என்று சொன்னவர். ஒவ்வொரு நாளுடைய பிரச்சனை இருக்கிறியா? வேதனையோடு இருக்கிறியா? தனிமையாக இருக்கிறியா? ஏசாயா 41:10 சொல்வதை போல பயப்படாது, நான் உன் கூட இருக்கிறேன். யாரும் பக்கத்தில் இல்லைனாலும் இயேசு கூடவே இருக்கிற பிரச்சனை. உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது சங்கீதம் 23:4 சொல்வதை போல மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தீங்குக்கு பயப்பட மாட்டேன், நீர் என்னோடு இருப்பதா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை தனியாக விடவும் மாட்டேன். ஏன் பண ஆசை இல்லாமல் நடந்து உங்கள் உள்ளவைகளே போதும் என்று எண்ணுங்கள். அவர் தாமே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. இந்த தேவன் நமக்கு தருகிற ஒரு பெரிய பாதுகாப்பு வாக்குத்தத்தம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு ஒரு நாள், ஆண்டவரே என் உடல், ஆத்மா, சரீரம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறப்பா. நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவர். உமக்கு எல்லாம் தெரியுமே. நீர் அறியாத ஒன்றா? நிற்பதும் நடப்பதும் இருப்பதும் தூங்குவதும் போகும் போது வரும்போதும் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். நீ எழுந்திருக்கும் போது தெரியும்,
நீ வாய் திறப்பதற்கு முன்பதாக என்ன பேச போகிறேன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, இந்த காலை விடுதலையில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறப்பா, இந்த திருப்பாடல் 51 வழியாக நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் ஆண்டவரே. நேற்று 128 127 சங்கீதங்களை வாசித்தோம் ஆண்டவரே. தேவனுக்கு பயப்படுதல், ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக தேவனுக்கு பயப்படுதல் 127 128 வாசித்தோம், தியானித்தோம் ஆண்டவரே. இதோ இந்த காலை பொழுதிலே கூட இதோ நாங்கள் சங்கீதம் 51 மறை உண்மைகளை வாசிக்க ஆவலாக இருக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடர்ந்து நம்முடைய ஆசீர்வாதத்தினால் இறங்கும்படி நீ செய்ய போவதற்காக நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.